தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களில் கேரளா அரசு கொட்டி வரும் மருத்துவ கழிவுகளை திமுக அரசு தடுக்கவில்லை என்றால் அதே குப்பைகளை மீண்டும் லாரிகளில் ஏற்றி சென்று கேரளாவில் கொட்டுவேன் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரள மாநிலத்துக்கு சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் தற்போது கேரள மாநிலத்தின் மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளை கொட்டும் இடமாக தென் மாநிலங்கள் மாறி வருகிறது. இந்த நிலையில் கேரள அரசு இந்த நடவடிக்கையை கைவிடாவிட்டால் மீண்டும் இதே குப்பைகளை மீண்டும் லாரியில் ஏற்றி சென்று கேரளாவில் கொட்டுவேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றி சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.